இவங்க தான் நம்ம மாடி தோட்டத்தோடைய ஹீரோயின். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவரை இதோட பேர். பார்த்தீங்கன்னா இது முலாம்பழம். சரிங்க பாருங்கள், ஒரு பிஞ்சுமே அப்படி விட்டுருச்சு பாருங்க, நல்லா சூப்பராக தொங்கிட்டு இருக்கு. இங்கேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்கானிக்காக தான் இது வரைக்குமே நம்ம அந்த உரங்கள் கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய மாடி தோட்டத்தோடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மாடி தோட்டத்தை நம்ம அமைச்சு ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. டக்குன்னு தோணுச்சு, என்ன சொல்கிறது, நம்ம நிறையா வீடியோலாம் பார்த்துருப்போம் மாடி தோட்டம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லாம் வாங்கிட்டு வந்து மண்ணை நிரப்பி டக்குன்னு சடனாக பிளான் பண்ணது தான் இது எல்லாமே. ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லாமே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா க்ரீனிஷாக அப்படியே பச்சை பசேல் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. காய்களுமே இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான் அது. இப்போ இந்த மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகளும் இருக்குது, அதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய பூக்களும் இருக்குது. இப்போ என்னென்ன செடிகளாக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே ஓரளவு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அப்படியே கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர்லாம் 1-2 செடி நாற்று ஆல்ரெடி விட்டுருந்தோம், அதெல்லாம் பிடுங்கியில் அப்படியே மாற்றி ஊனியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் சுரக்காய். அதாவது வெயில் காலத்துக்கு சுரக்காய் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கு பூ வச்சு காய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மழை காலம் பனிக்காலம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இந்த வெயில் காலம் கொஞ்சம் ஏற்றதாக இருக்காது. இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இதையுமே ஒரு 2 செடி வச்சுருக்கோம். பூக்களுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே தெரியுது பாருங்கள். பக்கத்துலேயே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிகப்பு சோளம் பார்த்திங்கன்னா நம்ம ஊனியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் சம்மர் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது முலாம்பழம் பாருங்கள். முலாம்பழம் பூவெலாம் காமிடாத, பூவெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சு இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சுமே அப்படி விட்டுருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக தொங்கிட்டு இருக்கு. இந்த முலாம்பழமே பார்த்திங்கன்னா ஒரு 4 கொடி, அதாவது 4 பேக்கில் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஞ்சு இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பிஞ்சு பார்த்துருப்பீங்க, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. க்ளோஸில் வாங்க பாருங்கள், இங்கே ஒரு அழகாக ஒரு பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இது ஓரளவுக்கு மீடியமான பிஞ்சு தான், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு கொடியில் பாருங்கள் நல்லா பெருசாகவே ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இது பழத்துக்கே ஆயிரும். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே காலிஃப்ளவர் நாற்று. இந்தாண்ட பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய். அது எல்லாமே இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு சில இதெல்லாம் காட்டில் கொண்டு போய் வச்சாச்சு, மீதியெல்லாம் மாடி தோட்டத்துன்னு கொஞ்சம் அப்படி விட்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 பேக் ஃபுல்லாமே இது பார்த்திங்கன்னா ஒயிட் முள்ளங்கி, இது பார்த்திங்கன்னா ரெட் முள்ளங்கி. இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடியே வச்சது. இதில் பாருங்கள் அந்த ஒயிட் முள்ளங்கிலாம் வந்துருச்சு பாருங்கள். அடியில் கிழங்கு நல்லாவே இறங்கிருச்சு. இது இன்னும் ஒரு 2 நாள் போச்சுன்னா அறுவடையே பண்ணிடலாம். பக்கத்துலேயே பாருங்கள் அப்படியே ரெட் முள்ளங்கி. இது அந்தளவுக்கு வியூ ஒன்றும் தெரியல, இருந்தாலும் இது நல்லா விளைச்சலுக்கு வந்துச்சு. இன்னும் 2 நாள் அறுவடை பண்ணலாம். பாருங்கள் நல்லா அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில். இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்குலாம் பெருசாலாம் எந்த ஒரு செலவுமே இல்லை. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் செலவு, அப்புறம் மண், இந்த மாட்டு எருவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் லோக்கல்லே, ஏன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிறனால பெரும்பாலும் இந்த மணல், இந்த வாட்டு எருவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். இந்த க்ரோ பேக் மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேகரிக்கிற விதையை பார்த்திங்கன்னா இது எல்லாமே போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு சில பேர்த்துக்கு நம்மகிட்ட வாங்குகிற விதை எல்லாமே முளைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், லைவ் டெமோ மாதிரி தான் இது எல்லாமே. நல்லாவே இப்போ காய் காய்க்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா விதைகள்லாம் நம்பி நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா இது ஒரு 30 பேக் கிட்ட பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஒரு 30 பேக் கிட்ட வச்சுருக்கோம் நம்ம. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. வெயிலில் பார்த்திங்கன்னா வெளுத்து போகல, எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. அதில் பெருசாக அதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா கோழி கொடி அவரை. இந்த அவரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக பச்சை கலரில் தான் இருக்கும். இது கோழி கொடி அவரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை நிற வெண்டை ஒன்று, அது நிறையவே ஊனியிருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், பெரும்பாலும் பச்சை நிற வெண்டைக்காய் நிறையவே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை. இங்கே பாருங்கள், ஒரு செடிக்கு ஒன்று எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து பாருங்கள், இது செடி அவரையோட வெரைட்டி எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா செடி வெரைட்டிஸ் தான். இது செடி உருட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பருப்பு கலரில் பூ பூத்து இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டாக வரும். அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது செடி பட்டை அவரை. இந்த செடி பட்டை அவரையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரில் பூ பூத்து இந்த மாதிரி பட்டையாக அவரைக்காய் காய்க்க ஆரம்பிக்கும். பக்கத்துலேயே பாருங்கள், இதுவும் ஒரு பச்சை வெண்டைக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம மாடி தோட்டத்தோடைய ஹீரோயின். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அவரை இதோட பேர். இது பெருசாக பார்த்திங்கன்னா வயல்வெளியில் வச்சா சூப்பராக வரும். மாடி தோட்டத்தில் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் ஒரு டெஸ்டிங்காக இதையும் ஊனி போட்டிருந்தோம். இது பாருங்கள், மேலே பாருங்கள் மொட்டுக்களாக இருக்குது.
கீழே அடியில் காய்கள் ஆல்ரெடி வச்சிருச்சு. நல்லா மூக்குத்தி மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. இது பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த மூக்குத்தி அவரை இதோட பூ பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் பூக்க ஆரம்பிக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் அதை நான் இன்னொரு காணொலியில் அதோடைய வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தவரை. இங்கே பாருங்கள், இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி செடியுடைய அடிப்பக்கத்துலேருந்தே காய்களும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சும்மா ஒரு 4-5 செடி இருந்தால் போதும், வீட்டு தேவைக்கு ஃபுல்லாக பறித்து பயன்படுத்திக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அறுவடை பண்ணலாம், அந்தளவுக்கு வளர்ந்துடும். இங்கே ஒரு 2 க்ரோ பேக்கில் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கோம். பேக் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக அது செடி தான். மொத்தமாக ஒரு 10 செடிக்கிட்ட இருக்குது. இது ஒரு க்ரோ பேக்கு ஒரு 4 செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம் நம்ம. இது ஒரு 10 செடி இருந்தாலும் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு வீக்குக்கு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு காய்கள் நிறையவே வரும். நம்ம வீட்டு தேவைக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். பக்கத்துலேயே பாருங்கள் தக்காளி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு 4-5 தக்காளி அப்படியே கும்பலாக வந்திருக்கு. இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தக்காளி தான் எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்கானிக்காக தான் இது வரைக்குமே நம்ம அந்த உரங்கள் கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இந்த மேலே பூச்சி தக்காளி இந்த மாதிரி 1-2 வந்துச்சு அப்படின்னா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பல்லாம் தூவும், அது மாதிரி தூவி விடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடி உரம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சத்துக்காக உரங்கள் என்ன கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டு உரம், இந்த வேப்பந்தலை, இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் அடியில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த கடையில் செயற்கையான உரங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆர்கானிக்கான உரங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அது நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடி தோட்டம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ஒன்று பறித்து. இந்த வெண்டைக்காவை நம்ம பச்சாவே சாப்பிட்லாம், அது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம இங்கேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பீர்க்கங்காய். இது நீல பீர்க்கங்காய். இது கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரியான வெரைட்டி பீர்க்கங்காய். மொத்தம் 2 வெரைட்டிலையுமே போட்டிருக்கோம். அதேமாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு மேலே ஏற்றி விட்டாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அதேமாதிரி இந்த சம்மருக்கும் பார்த்திங்கன்னா காய்கள் கொஞ்சம் வரது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் காய்கள் கண்டிப்பாக வரும். பந்தலில் பார்த்திங்கன்னா ஏறிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சம்மர்லேருந்து உட்காந்துக்கலாம், குளுகுளுன்னு இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இதுக்கும் ஒன்று யூஸ் ஆகும் இந்த பந்தல் கண்டிப்பாக. ஓகேங்களா. அடுத்து இந்த பக்கம் வந்திங்கன்னா அப்படியே புடலங்காய். இதுவுமே பார்த்திங்கன்னா கொடிகள் ஏறி இருக்குது. இது இந்த சம்மர் டைம் அப்படிங்கிறனால பூக்கள் வைக்கிது. ஆனால் பிஞ்சுகள் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது போல். பூக்கள் அப்பப்போ கொட்டிடுது. பரவாயில்ல, 1-2 காய்கள் இருந்தாலும் இந்த சம்மருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி தான். அதாவது நம்ம வீட்டு பர்பஸ் யூஸ் பண்ண தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சதுனால இது பண்ணியிருக்கோம். இது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாடி ஃபுல்லாக நம்ம பெருசாக நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்து வீடியோஸாக எல்லாமே வந்துட்டுருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ் நிறையா வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பந்தலை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பந்தல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாள் பார்த்திங்கன்னா ஒரு அரை நாள் இல்லை, ஒரு அரை நாளுக்கு மேலே ஆகிருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த பந்தலை பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக போட்டு முடித்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நாம்ளே சேகரித்து கொண்டு வந்து தான் பார்த்திங்கன்னா சூப்பராக பந்தல் போட்டு மேலெல்லாம் கயிறு கட்டி கொடி ஏறுறதுக்கு சூப்பராக வசதிகள் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த மழையும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா நல்லா பலத்த காற்றோடு வீசிச்சு. அப்பயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பந்தல் நின்றுச்சு. அதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். பரவாயில்ல, நமக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அடுத்து இந்த க்ரோ பாகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 12x12. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12x12 தான். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கோம். இது பாருங்கள், இது 9x9 சைஸ். இது ஓரளவுக்கு காம்பேக்டாகவும் இருக்குது. ஒரு செடி 2 செடி அந்த மாதிரி தாராளமாக வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த 9x9 பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஒரு 20 பேக் கிட்ட வாங்கியிருக்கோம். இது இன்னும் பார்த்திங்கன்னா இதில் மண் நிரப்பி இன்னும் விதைகள் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் முடியட்டும் அதுக்கப்புறமா பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சடனாக இப்பயே பண்ணலான்னு தோணுது. சரி, எந்த பிளான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அது பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம் அதையும். ஆனால் மாடி தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம நார்மலாக அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அப்படியே ஊற்றுவோம். அதனால பார்த்திங்கன்னா அந்த செடியோட வேர்லாம் பறிக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பூவாளி ஒன்று வாங்கியிருக்கோம் பாருங்கள். இந்த பூவாளி வச்சு தான் இதில் தண்ணி ஊற்றி அப்படியே இதில் பண்ணும்போது கொஞ்சம் மழை பொழியிற மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஊற்றுது. நல்ல வேர்வும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பொழிஞ்சிருக்கிறதுனால ஈரம் இருக்குது. அதனால் இப்போது 2 நாளாக பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றவே இல்லை. அதனால் ஈரம் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டு நாங்களும்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் என்ன வச்சுருந்தோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ போட்டாலே அதில் ரெகுலராக நமக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது, மாடி தோட்டம் நாங்களும் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது ஏன்னா காய்கறிகளை நம்மளே வளர்த்து நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதில் கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பாய்.